போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே அது பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது சாத்தானுக்கு அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னென்று சொன்னால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியால் தேவனுடைய வார்த்தை ஜீவ வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாம்சமாக வந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்தவர் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எந்த காலத்திலும் அதனை தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்படி இருக்க நாங்கள் இப்போ ரோமர் 8:9 போவோம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவன் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆங்கில வேதாகமத்திலும் இதே வேத வார்த்தை இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக. அப்போ அதை நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருந்தால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். இப்பொழுது எவனாகுதல் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதிருந்தால் அவன் அவருடையவன் அல்ல என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2 வேத வாக்கியங்களிலும் சிறு வித்தியாசம் உண்டு. சில விஷயங்கள் கூடுதலான அழுத்தம் ஒரு சொற்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்த தலையங்கம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துவன் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவன் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். நாங்களோ பாவத்துக்கு மரித்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்
தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை சரியான முறையில் புரிந்து கொள்ளத்தக்கதாக அருமையான பிதாவே அவர்களுக்கு எக்ஸெப்ஷனலான அனாயிண்டிங்கை கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசியாக நான் உங்களுக்கு கடைசி செய்தியில் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது தேவனுடைய அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம், பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியினுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறதனுடைய முக்கியமான நோக்கம் அவனை கிறிஸ்துவின் சாயலில் மாற்றுவதே என்பதன் அதுதான் அடிப்படை நோக்கம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். அப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு முதல் கண் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்திருந்தார். அது அப்போஸ்தலர் 1:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் கொஞ்சம் குயிக்காக நான் அதை வாசிக்கிறேன். அன்றையும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கட்டளை ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இது ஒரு கட்டளையாக இருக்கிறபடியினால் ஒரு ஆலோசனையாக கொடுக்கப்பட்டால் அது ஒரு வேளை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் விடலாம். ஆனால் கட்டளை என்ற வார்த்தை இந்த வேத வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த கட்டளையை எவன் மீறுகிறானோ, அந்த கட்டளையை எவன் மீறுகிறானோ இராணுவ நீதிமன்றத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அதே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்வானாக. இது ஒரு மிலிட்ரி ஆர்டர், அதாவது ஒரு கட்டளையாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் சற்று நிதானமாக அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக பார்த்து கொள்வோம். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது. அப்போ கூடி வந்திருக்கும் போது என்று சொன்னார், எப்போ என்று சொன்னால் உன்னதத்துக்கு அவர் ஏறி போகிற நேரத்தில் அவர்களுடனே, அப்போ தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரோடும் அவர் கூடி வந்தார் என்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பேர் இருந்தார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:6 நிரூபிக்கிறது. அப்போ 500க்கும் மேற்பட்ட சிஷ்யர்கள் அவர் உன்னதத்துக்கு ஏறி போகிற நேரத்தில் போகிறதற்கு முதல் அவரோட கூடி வந்திருக்கும் போது என்று சொல்லப்பட்டு கிடக்க. அப்போ அவர்கள் வந்திருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து கொஞ்ச காலம் ஒரு சொற்ப காலம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து அவர் உன்னதத்துக்கு ஏறி போகிறதுக்கு முதல், அதாவது என்ன மாதிரி என்று சொன்னால் தன்னுடைய சிஷ்யர்களை அவர் அழைத்திருக்கிறார்.
அப்போ அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாமல் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட பேர் வந்திருந்தார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:6 சொல்லப்பட்டு கிடக்கு. அவர்களை நோக்கி, அப்போ தன்னுடைய சீஷர்களை நோக்கி, தமக்கு முன்பாக கூடி வந்திருப்பவர்கள் எல்லாரையும் நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1:4-5 சொல்லப்பட்ட கட்டளையை தெளிவாக கொடுக்கிறார். யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான். அப்போ அந்த நேரத்தில் பெறக்கூடிய ஆகக்கூடிய பெருமதி வாய்ந்த ஞான ஸ்நானம் தலசிறந்த ஞான ஸ்நானம் அது கண்டதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஞான ஸ்நானம். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், உங்களுக்கு பரிசுத்த ஆவிக்குள்ள ஞானஸ்தானத்தை வெகு சீக்கிரமாக நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை புதிய பரிணாமத்தில் அனுப்ப போகிறேன். அதற்கு அடையாளமாக யோவான் ஸ்நானன் ஜலத்தினால ஞானஸ்நானம் உங்களுக்கு கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ பெந்தகோஸ்தே நாளில் தான் அது கொடுக்கப்பட்டது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெந்தகோஸ்தே என்ற நாமத்தை என்ற பெயரை அவர் சொல்லவில்லை. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். அப்போ ஆலயத்தினுடைய ஒரு பகுதி அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளன்று புதிய பரிணாமத்தில் இறங்கினார் என்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 2:4 அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது முக்கியமானது. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்கு சிஷ்யர்களுக்கு, நீங்கள் போய் ஒரு சர்ச்சை ஓப்பன் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மற்றது நோயாளிகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணாதபடிக்கு, தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கொயரில் என்னை போற்றி புகழ்ந்து பாடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ இதுகள் ஒன்றையும் நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், அப்போ எருசலேமை விட்டு போகாமல் ஒரு சர்ச் ஒன்றை நீங்கள் ஸ்தாபிக்கக்கூடாது. மற்றது என்னமானால் பிரசங்கம் நீங்கள் செய்யக்கூடாது. நோயாளிகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. பிசாசை நீங்கள் கரைக்கக்கூடாது. மரித்தவனை நீங்கள் எழுப்பக்கூடாது. கோயிலில் போயிருந்து நீங்கள் பாடக்கூடாது. இது கட்டளை. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் கிடைக்கும் தனையும் உங்களுக்கு பலன் இல்லை. ஆனபடியால் பலன் இல்லாதபடியினால சாத்தான் உங்களை இழுத்து கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் அந்த விதமான அலுவல்கள் ஒன்றிலும் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி அவர் கட்டளையாக கொடுத்தார். அப்போ அப்படி கட்டளையாக கொடுத்ததை வேதத்தில் ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லி உடனடியாக கிறிஸ்தவர்கள் அதுகளை சுட்டி காட்டுவார்களோ. வேதத்தில் சொல்லப்படவில்லை, நான் சொன்ன மாதிரி வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் பெற்ற உடனே அவ்வளவுத்தையும் சிஷ்யர்கள் செய்தார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்றதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது சாத்தானுடைய கைக்குள்ள நீங்கள் அகப்பட்டு சாத்தான் உங்களை அழிக்காதபடிக்கு நீங்கள் எந்த விதமான கர்த்தருடைய ஊழியத்தை பற்றி எந்த விதமான அலுவலும் நீங்கள் செய்யாதபடிக்கு, எந்த விதமான
ஊழியத்திலும் ஈடுபடாதபடிக்கு என்னுடைய பலம் பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள் பலமாக இயங்கும் தனையும் நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது என்று கட்டளையிட்டார். ஏராளமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் பெறாமல், அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசாமல், அவர்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கட்டளையை அவர்கள் மீறினார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னிடத்தில் கேள்விப்பட்டேன்னு சொன்னால், நான் இந்த பூமியில் இருக்க பரிசுத்த ஆவியை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கித்திருந்தேன். எங்கே பிரசங்கித்திருந்தேன்? யோவான் 7:37-39 பிரசங்கித்திருந்தேன். யோவான் 14:12-17 உங்களுக்கு பிரசங்கித்தேன். யோவான் 14:26 நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். யோவான் 15:26 உங்களுக்கு பிரசங்கித்தேன். யோவான் 16:7-15 நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். என்னிடத்தில் நான் பரிசுத்த ஆவியை பற்றி பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்டீர்கள். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியை பற்றியதே பிதாவினுடைய வாக்குத்தத்தம். அப்போ லூக்கா 24:49 யோவேல் பழைய ஏற்பாடு யோவேல் அதிகாரம் 2 இந்த பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்பட்டு கிடக்கிறது. அப்போ பரமபிதாவினாலே அந்த வாக்குத்தத்தம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படுவதற்கு ஏதுவாக காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ இது ஒரு ஆலோசனை அல்ல, இது ஒரு கட்டளை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கட்டளை என்றதை அப்போ பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் பெற்றவன் தான் பரிசுத்த ஆவிக்குள் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்பதனை முதலாவதாக அப்போஸ்தலர் 2:4 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்நிய பாஷை பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பின உடனே நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷை பேசப்பட்டதுன்றதை முதலாக அப்போஸ்தலர் 2:4 தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு வேதத்தில் அப்போஸ்தலர் 8:16-17 அப்போஸ்தலர் 9:17 அப்போஸ்தலர் 10:44-46 அப்போஸ்தலர் 19:6 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒவ்வொரு மனுஷர்களும் அந்நிய பாஷையில் பேசினார்கள் என்பது வேதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அதன் தாற்பயத்தை உணராத அநேக விசுவாசிகள், 1-2 கோடிக்கணக்கான விசுவாசிகள். அப்போ அதன் தாற்பயத்தை உணராத அநேகமான விசுவாசிகள் தாம் ஆவியில் பிறந்திருப்பதை தவறாக ஆவியில் நிரப்பப்பட்டதற்கு சமன்படுத்தி, அப்போ ஆவியில் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அதுதான் நான் ஆவியில் நிரப்பப்பட்டேன் என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ நான் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள் தாம் ஆவியில் பிறந்திருப்பதை தவறாக ஆவியில் நிரப்பப்பட்டதற்கு சமன்படுத்தி தம்மை கெடுத்த வண்ணமாய் இருக்கிறார்கள்.
தம்மை கெடுத்த வண்ணமாயிருக்கிறார்கள். இவர்கள் அவ்வளவாக கிறிஸ்துவுக்குள் பலப்படுவதில்லை. கிறிஸ்துவின் கட்டளையே அப்போஸ்தலர் 1:4-5 சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் கட்டளையே இவர்கள் நிறைவேற்றாதபடியினால் பரிசுத்த ஆவியினுடைய செயற்பாடு இவர்களில் மிகவும் வரையறுக்கப்பட்டதாகவே இருக்கும். இவர்கள் தேவனுக்கு எதையும் செய்யவில்லை. இவர்கள் மாம்சத்தின் மூலமாக மாம்ச இச்சையையே நிறைவேற்றுகிறார்கள். இது பற்றி கலாத்தியர் 5:16 பின்ன நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிற வேத வாக்கியத்தை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அநேகமானவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்காதபடியினால் அவர்கள் மாம்ச இச்சையையே நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவர்கள் மாம்ச இச்சையையே நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியத்தின்படி தேவனுடைய கட்டளையின்படி அப்போஸ்தலர் 1:4-5 சொல்லப்பட்டவைகளை நிறைவேற்றுபவர்களே பலனடைய முடியும். அப்போஸ்தலர் 1:8 அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பலன் பரிசுத்த ஆவியே. ஆயினும் ஒருவன் ஆவியில் பிறந்து மறு ஜன்மம் முழுக்க பெற்று தீர்த்து 3 கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் பெற்று தான் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசினாலும் மத்தேயு 3:11 அப்போஸ்தலர் 2:4 அவனுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் நிலைத்திராவிட்டால் அவனில் பரிசுத்த ஆவியானவர் செயற்பட வேண்டிய பிரகாரமாக செயற்படுவது இல்லை என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். இதை மறுபடியும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் ஆவியில் பிறந்து கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசினாலும் மத்தேயு 3:11 அப்போஸ்தலர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்நிய பாஷையை பேசினாலும் அவனுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திராவிட்டால் அவனில் பரிசுத்த ஆவியானவர் செயற்பட வேண்டிய பிரகாரமாக செயற்படுவது இல்லை என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவனில் பரிசுத்த ஆவி செயற்படுவதற்கு ஏற்ற சாத்தியக்கூறு உண்டே தவிர அவர் செயற்படுவதற்கும் அவர் எதிர்பார்க்கும் தகுதி அவனிடத்தில் இல்லை. மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அவனில் பரிசுத்த ஆவி செயற்படுவதற்கு ஏற்ற சாத்தியக்கூறு உண்டே தவிர அவர் செயற்படுவதற்கு அவர் எதிர்பார்க்கும் தகுதி அவனிடத்தில் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடியால் என்னில் வல்லமையாக பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகிறார் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் நினைப்பதுண்டு. ஆனால் நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திராவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இயங்க போவதில்லை, அசைபாடப் போவதில்லை. அவர் இருக்கிறார், ஆனால் அசைபாடுவதில்லை. அப்போ அதற்கு அவர் ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார்.
அந்த தகுதி அவனிடத்தில் இல்லை. அந்த தகுதி என்ன? விசுவாசத்தின் மூலம் அவன் அந்த தகுதியை பெற்றிருக்க வேணும். தொடர்ச்சியாக விசுவாசத்தில் ஈடுபட்டிருக்கிறதன் மூலம் அந்த தகுதியை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த தகுதியை பெறுவதற்கு அவன் விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:2, லூக்கா 9:23, ரோமர் 8:2 ஆகிய வசனங்கள் அதன் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. இதனை நிறைவேற்றாவிட்டால் அவன் கிறிஸ்துவுக்கு சிஷ்யனாக இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு சிஷ்யனாக இருக்க முடியாது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என்று கூறியிருக்கார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 14:27 சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறது என்ன என்று சொன்னால், ஒருவன் லூக்கா 9:23 சொல்லப்பட்ட நிபந்தனைகளை 5 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ லூக்கா 9:23 சொல்லப்பட்ட 5 நிபந்தனைகளை அவன் நிறைவேற்றாவிட்டால் அவன் கிறிஸ்துவுக்கு சிஷ்யனாக இருக்க முடியாது என்பது கிறிஸ்துவினால் லூக்கா 14:27 வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றதை நாம் மறக்கக்கூடாது. அப்போ அவனில் கிறிஸ்துவும் இல்லை, பரிசுத்த ஆவியும் வாசமாயிருப்பதில்லை. இந்த துர்ப்பாக்கியமான நிலைமையில் ஏறத்தாழ கணிசமான விசுவாசிகள் சஞ்சரிக்கிறார்கள் என்ற உண்மையை கிறிஸ்தவ உலகம் அறிய வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையின் செய்தியை அறியாததே இந்த துர்ப்பாக்கியமான நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது. இவர்களிலே ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. மத்தேயு 13:14-15 சொல்லப்பட்ட ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அநேகமான கிறிஸ்தவர்களில் நிறைவேறி இருக்கிறது. 7 முறை இந்த ஏசையாவின் தீர்க்க தரிசனம் வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 7 முறை ஏசையாவின் தீர்க்க தரிசனம் குறிப்பிடப்பட்டிருந்தால் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிகிறது. அது ஒரு கஷ்டமாக இருக்க முடியாது. அப்போ 7 தரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை நாம் பார்த்து கொள்வோம். ஏசையா 6:9-10 மத்தேயு 13:14-15 மார்க்கு 4:12 லூக்கா 8:10 யோவான் 12:39-40 அப்போஸ்தலர் 28-26-27 ரோமர் 11:8 இந்த ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனுடைய தாக்கம் எந்த அளவு தூரம் கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்குகிறது என்பதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:14-15 ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அப்போ அதனுடைய பிரதிபலன்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே.
இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியின் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.